வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் சவால்கள் வந்தால் பலர் அஞ்சுவார்கள். ஆனால் சிலர் அதை வாய்ப்பாக மாற்றுவார்கள். அவர்களில் முதன்மையானவர் அஞ்சாத ஹனுமான். இலங்கையில் போரின் சூடு. ராவணனின் தூதராக ஹனுமான் ராவணனின் அரண்மனையை கீழ்த்து நுழைந்தார். அவரை பிடித்து ஹனுமான் முன்னிறுத்தினார்கள். ராவணன் சிரித்தான். நீ யார்? எவ்வளவு துணிச்சல் உனக்கு என்று கேட்க ஹனுமான் அமைதியாக, நான் ராவணனின் தூதன், உண்மை சொல்ல வந்தேன் என்றார். அவரை தண்டிக்கும்படி ராவணன் கட்டளையிட்டான், அவரது வாளில் தீ வைக்குமாறு. ஆனால் அந்த தீயே ஹனுமானின் வலிமையாக மாறியது. அவர் வானத்தில் பாய்ந்தார். அரண்மனை முழுவதும் எரிந்தது. ஆனால் ஹனுமானுக்கு எந்த தீயும் தீங்கிழைக்கவில்லை. ஏனெனில் அவர் தன்னுடைய உடலில் தீ இருந்தாலும் மனதில் அஞ்சாமை இருந்தது. அதுதான் உண்மையான பாதுகாப்பு. இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்கிறது. வெளியில் இருக்கும் தீ நம்மை எரிக்காது. நம் உள்ளத்தின் அச்சமே நம்மை எரிக்கும். அதை வென்றால்தான் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். ஹனுமான் அஞ்சவில்லை, ஏனெனில் அவரின் மனம் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது. நம்பிக்கை இருந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும். எனவே நினைவில் கொள்ளுங்கள் தோழர்களே, அஞ்சாத மனம் கொண்டவரை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அஞ்சாமை என்பது பக்தியின் வடிவம். ஹனுமானைப் போல நாமும் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் ஒவ்வொரு சவாலும் நம் வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.